அனைவருக்கும் வணக்கம். மிஸ்டர் சேஃப் டிரைவர்ல இருந்து ஏபிஎஸ்சி குறித்து உங்களுக்கு நாங்கள் படிப்பிக்கிறோம். ஏபிஎஸ் என்றால் ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் என்று பொருள். இதற்கு முன்பாக டூவல் லைன் பிரேக் சிஸ்டம் என்று இருந்தது. டூவல் லைன் பிரேக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரேக்கில் கால் வைக்கும் பொழுது 4 வீல்களுமே உங்களுக்கு தொடர்ந்து பூட்டும், லாக் ஆயிடும் வீல். எப்போ நம்ம கால் எடுக்கிறோமோ அப்பதான் உங்களுக்கு பிரேக் விடும். அந்த இதுல இருந்ததான விளைவுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாகனம் அப்செட் ஆவதற்கும், ஸ்கிட் ஆவதற்கும், 2வது முன் நிற்கக்கூடிய வாகனத்தை பின்புறம் இடித்து விபத்து ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதை தவிர்ப்பதற்காக தான் ஏபிஎஸ், ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம். ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம்னாக்கா தொடர்ந்து பூட்டாது. பிரேக்கில் கால் வைக்கும் பொழுது வாகனம் தொடர்ந்து பூட்டாது. 4 வீல்களும் விட்டு விட்டு பிடிக்கும். அந்த 4 வீல்களுக்குமே சென்சார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சென்சார்கள் பார்த்தீங்கன்னா, சக்கரத்தினுடைய சுழற்சி வேகத்தையும், சாலையினுடைய நிலை, எப்படி சாலையினுடைய நிலை இருக்கிறது என்பதையும் அது சென்ஸ் பண்ணும். அது உணர்ந்து அந்த தகவலை அனுப்பி, அதன் மூலமாக நாம் பிரேக் மிதிக்கும் பொழுது பிரேக் தொடர்ந்து பூட்டாது, விட்டு விட்டு பிடிக்கக்கூடிய அந்த தன்மை வாய்ந்தது ஏபிஎஸ். அதே போல ஏபிஎஸ்ல இந்த டிவைஸ் கொண்டு வந்ததுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரேக் எஃபிஷியன்ட் நல்லா இருக்கும், ஸ்கிட் ஆகாது. அனைவரும் சாலை விதிகளை மதிப்போம், விபத்தினை தவிர்ப்போம். நன்றி.